வணக்கம். தமிழ்நாடு அரசு இப்போ கொஞ்ச நாளா அடுத்தடுத்து சில நிதியுதவி அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள், யாருக்கெல்லாம் பணம் போயிருக்கு, வாங்க இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்கள பல பேருக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 4000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் வந்தது. இது உண்மையா பொய்யா? இந்த பணம் யாருக்கு, எதுக்காக வந்தது? வாங்க இத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது மாற்றுத்திறனாளிகளுக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு நிதி உதவிகளை பத்தி தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு உதவி இல்ல, 2 அழகழகு விதமான உதவிகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல முதல் உதவித்தொகை இருக்கு இல்லையா, அது மார்ச் 3ஆம் தேதியே சில பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா போயிடுச்சு. இது ஒரு மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ஸ், அதாவது பராமரிப்பு உதவித்தொகை. அப்போ எவ்வளோ தொகை அனுப்பியிருக்காங்க? சரியா 4000 ரூபாய். ஆமாங்க, நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ்ல வந்த அதே 4000 ரூபாய் இதுதான். இந்த 4000 ரூபாய் உதவித்தொகை ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, சுமார் 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆனா கதை இதோட முடியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒண்ணு மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இன்னொரு தனி நிதி உதவியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2வது உதவித்தொகையோட மதிப்பு 3500 ரூபாய். இந்த 2வது திட்டத்தினால இன்னும் அதிகமான பேர், அதாவது கிட்டத்தட்ட 6 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய நம்பர். ஓகே, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன உதவிகள்னு பார்த்துட்டோம். இதுக்கடுத்து அரசாங்கத்தோட கவனம் மீனவர்கள் மற்றும் முதியோர்கள் பக்கம் போயிருக்கு. அவங்களுக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த திட்டங்கள்ல யாருக்கெல்லாம் பயன் கிடைக்குதுன்னா, மீனவ குடும்பங்கள், வயசானவங்க, அப்புறம் கைப்பெண்கள், இப்படி சமூகத்துல ரொம்ப முக்கியமான சில பிரிவுகளுக்கு இந்த உதவி போகுது. மீனவர்களுக்கு எதுக்காக இந்த உதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மீன்பிடி தடைக்காலம்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த நேரத்துல அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அதை ஈடுகட்டுறதுக்காகத்தான் இந்த உதவி. அப்படி தகுதியுள்ள ஒவ்வொரு மீனவ குடும்பத்துக்கும் கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 8000 ரூபாய். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மீனவ குடும்பங்களுக்கு இந்த 8000 ரூபாய் உதவி போய் சேர்ந்திருக்கு. சரி, மீனவர்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ சமூக பாதுகாப்பு பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அதாவது முதியோர்கள், கைப்பெண்கள், அவங்களுக்கான அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு ஒரு சிறப்பு நிதி உதவியா 3200 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தினால மட்டும் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், அதாவது 29.29 லட்சம் பேர். அடேங்கப்பா, இது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க. ஓகே, இத்தனை அறிவிப்புகள், இவ்ளோ பணம், எல்லாம் சரி. ஆனா திடீர்னு ஏன் இந்த நேரத்துல இவ்ளோ அறிவிப்புகள் வருது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இது சம்பந்தமா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல சமூகத்தோட விளிம்புல இருக்கிற மக்கள் கேட்ட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தான் இந்த சிறப்பு நிதி உதவியை வழங்குறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே நேரத்துல நாம பாக்குற இந்த தகவல் மூலங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவிப்புகள் வர நேரத்துக்கும் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இதையும் நாம இங்க பதிவு செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா நம்பர்ஸையும், யார் யாருக்கு எவ்வளவு பணம் போச்சுங்கிறதையும் ஒரே இடத்துல ஒரு டேபிள்ல பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல எல்லாமே தெளிவா இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 விதமான உதவி. ஒன்னு 4000, இன்னொன்னு 3500. மீனவ குடும்பங்களுக்கு 8000, அப்புறம் முதியோர், கைப்பெண்களுக்கு 3200. மொத்தமா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, இந்த சிறப்பு நிதி திட்டங்கள் மூலமா கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்களோட வாழ்க்கையில அரசாங்கம் நேரடியா ஒரு உதவியை செஞ்சிருக்கு. சரி, இந்த எல்லா தகவல்களுக்கும் பிறகு கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சமூக நலத்திட்டங்கள், ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம், அப்புறம் மக்களோட வாழ்க்கை, இதுல எல்லாம் நீண்ட காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.